மியான்மரில் ரிக்டர் அளவுகோலில் 7.2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 2 நிலநடுக்கம். முதலில் 7.7, அதைத் தொடர்ந்து 6.4 என்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தற்போது மியான்மர் நாட்டை உலுக்கியுள்ளது. அதே போல அந்த பிராந்தியத்திலும் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக பேங்காக் பகுதியிலும் தற்போது இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. மியான்மரில் பல கட்டிடங்கள் தற்போது இடிந்து விலகக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மியான்மரின் பல பகுதிகளில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. இதனால் பல கட்டிடங்கள் சேதமாயிருக்கின்றன. இதில் உயிரிழப்புகள் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனால் தற்போது வரக்கூடிய அந்த படங்கள் மற்றும் அந்த வீடியோக்களை நாம் பார்க்கும்போது பலர் இதில் காயமடைந்திருக்கலாம் அல்லது உயிரிழந்திருக்கலாம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மியான்மர் பகுதியில் பல அடுக்கு கட்டிடங்கள், அதாவது இந்த கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய பல அடுக்கு கட்டிடங்கள் பல இடிந்து விலகக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் தற்போது பழகி வருகிறது. இன்னும் இது தொடர்பான அதாவது பாதிப்புகள் என்ன என்ற அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டது போல தற்போது தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பேங்காக் பகுதியிலும் இந்த நிலநடுக்கமானது கடுமையாக உணரப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி முகிலன், விவரங்களுக்கு.